அவ்வளோ அழகாக அதை எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு அவங்களே காஸ்டிங் பண்ணி ரிஹர்சல் பண்ணி 3rd டே வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த எடிட்டட் ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, 4th டே எடிட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சினிமாட்டோகிராஃபரும் ஒரு எடிட்டரும் மட்டும்தான் வெளியிலேருந்து கொடுப்போம். அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்களாக இப்படி ஷார்ட் இங்கே வைக்கணும் நாங்கள் வைக்கலாம் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வைக்கணும். எடிட்டரும் அப்படி தான், இதை ஃபஸ்ட்டு போடுங்கன்னா அதை ஃபஸ்ட்டு போடணும், இதை செகண்ட் போடுங்கன்னா செகண்ட் போடணும். நீங்கள் வந்து வெறும் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், அவ்வளோதான். அவங்க சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டே தான் ஷூட் பண்ணுவாங்க. அந்த 1 டேவும் அந்த கேம்ப் எங்கே நடக்குதோ அதுக்குள்ளே தான் அந்த லொக்கேஷன்ஸ் இருக்கும். இந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு லொக்கேஷனை போய் பார்க்க சொல்லிட்டு தான் கதை எழுத சொல்லுவோம். இந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க, அப்போ இதுக்கான கதையை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கேம்ப் அப்படி பண்ணோம் வேறு வேறு குழந்தைங்களோட. ஒரு குழந்தைங்களும் அந்த ஒரு நாள் ஃபுட்டேஜ் வந்து 13 நிமிஷம் எடிட்டட் ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த எடிட்டட் ஃபுட்டேஜும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் இருக்க டைலாக்ஸ்லாம் நம்ம யோசிக்காத டைலாக்ஸாக இருக்கும். அப்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு குழந்தைங்களோட ஒரு கேம்ப்லேருந்து ஒரு படம் பண்ணும்போது, உண்மையிலேயே எனக்கு முதல் படம் பண்ணும்போது எனக்கு அந்த ஆர்கசம் கிடைக்கல. என்னோடய படம் பண்ணும்போது கூட கிடைக்கல, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல. ஆனால் அவங்க பண்ணப்போ வந்து நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டோங்கிற ஒரு பெரிய நிறைவு இருந்துச்சு. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.